Dear students, next we see vector triple product. Vector triple product definition for a given set of three vectors a vector, b vector, c vector. The vector product a vector cross b vector cross c vector is called a vector triple product. Okay, vector triple product அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா take the three vectors a vector, b vector, c vector அப்படினு சொல்லி choose பண்ணிக்கங்க. வெக்டார் அப்படினா கிராஸ் ப்ராடக்ட், மூணு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு, இது இப்படி நம்ம சொல்லிக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது தான் வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. நோட், வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஏபிசி, பிசிஏ, சிஏபி, சிஏபி, ஏபிசி, பிசிஏ, இப்படிலாம் என்ன பண்ணிக்கலாம்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி ஞாபகத்தில் வைக்கிறீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஏ வெக்டார், இந்த இடத்துல பி வெக்டார், இந்த இடத்துல சி வெக்டார் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா ஏபி, ஏ வெக்டார் ஃபஸ்ட்டு கிராஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் அனதர் டூ வெக்டார் கிராஸ். ஸோ இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏபிசி, பிசிஏ, சிஏபி, இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைக்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் பேர் என்ன சொல்லுவாங்க? சைக்ளிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தியரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ், தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். இது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்டாங்க, ஃபஸ்ட்டு வெக்டாருக்கு பதிலாக அந்த வெக்டார் அடிஷனில் கிடைக்கிற மாதிரி, தட் இஸ் இந்த ஏ வெக்டாருக்கு பதிலாக நம்ம எழுதியிருந்த இங்கே இருக்கிற பி வெக்டார் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருந்த ஏ டெஃபினேஷன் எழுதியிருந்தேன். நான் என்ன எழுதியிருந்தேன்? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இந்த ஏ வெக்டாருக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிட்டோம்னா A1 வெக்டார் ப்ளஸ் A2 வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு A1 வெக்டாரை வச்சு இதை கிராஸ் பண்ணுறோம், செகண்ட் ப்ளஸ் போட்டுட்டு A2 வெக்டாரை வச்சு ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஆனது என்னென்னா ஒரு ஸ்கேலரால் மல்டிபிள் பண்ணுறது, வெக்டாரில் மல்டிபிள் பண்ணலாம், அல்லது ஃபஸ்ட்டு வெக்டார் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கேலரோட மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ எப்படி ஃபஸ்ட்டு ப்ளேஸில் அஸ்யூம் பண்ணமோ அதே மாதிரி ரெண்டாவது பிளேஸில் இருக்கக்கூடிய வெக்டாருக்கும் நம்ம அந்த மாதிரி எடுத்து அஸ்யூம் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிஷன். சரிங்களா? ஓகே, அடுத்த கண்டிஷன்ஸ் என்னென்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். என்ன மீனிங்னா இந்த ரெண்டு வேல்யூஸ், தட் இஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் நாட் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். அதாவது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும், பட் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ் வேல்யூஸ் என்னவாக இருக்கும், நாட் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் நாட் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா என்ன மீனிங்னா இந்த ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் அசோசியேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ அந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ண போகிறோம்னா நான் எடுத்துக்கிட்டேன் இல்லை ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப்னு எடுத்துக்கிட்டேன், பி வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப், சி வெக்டார் ஈக்குவல் டு ஜே கேப் அப்படின்னு எடுத்தாச்சு. ஆல்ரெடி இந்த டேபிள் தெரியும், கிராஸ் ப்ராடக்ட்டில் லாஸ்ட் இயரில் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் ஐ ஜே கேன்னு எடுத்துக்கங்க, இங்கேயே ஐஜேகே எடுத்துக்கங்க. சேம் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 0 வெக்டர் வரும். மற்ற வந்து கிளாக் வைஸ், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸில் எடுத்துக்கங்க. ஐயும் ஜேவும் நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா அதோட ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ ஆன்சராக வரும். இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்னு சொல்லுவோம், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஒருவேளை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைன் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான் மீனிங். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஐயும் ஜேயும் பண்ணும்போது கிளாக் வைஸில் ஆர்டர் வரதுனால கே கேப் டேரெக்டாக பாசிட்டிவ் எழுதிக்கிறணும். ரிமைனிங் என்ன கொடுத்துருன்னா ஐயும் கேவும். ஸோ லெஃப்ட்டு இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் வருது. ரிவர்ஸ் ஆர்டரில் வரும்போது அதுக்கப்புறம் என்ன வெக்டார் யூனிட் வெக்டார் இருக்கோ அதுக்கு மைனஸ் போட்டுக்கிறணும். அதனால தான் மைனஸ் ஜே கேப். இந்த ஆர்டரில் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் இந்த வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் ஐ வெக்டார் கிராஸ் ஐ கிராஸ் ஜே எடுத்தாச்சு. இப்போ ஐ கிராஸ் ஜேன்னா என்னது, கரெக்டாக இருக்குது. ஐயும் ஜேயும் கிராஸ் பண்ணால் கே வரும், தட் இஸ் கே வருது. ஐயும் கேவும் பண்ணும்போது மைனஸ் ஜே கேப். இது ஈக்குவேஷன் 1. எகைன் வந்து அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். ஏ கிராஸ் பி கிராஸ் சி, ஏ கிராஸ் பி கிராஸ் சி, தட் இஸ் ஐ கிராஸ் ஐ சேம் வெக்டர் கிராஸ் பண்ணால் 0 வெக்டர். அப்போ அங்கே ஆன்சர் 0 வெக்டர் வரும். அப்போ ஃப்ரம் இதை வந்து என்ன எழுதிக்கலாம், தட் இஸ் 2 ஃப்ரம் 1 and 2 ஃப்ரம் 1 and 2 A vector cross B cross C not equal to A vector cross B vector cross C vector. ஸோ எல்லாமே என்னவாக இருக்குது, நாட் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிஷன். சரிங்களா? ஓகே, அடுத்த தியரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்ன ரிசல்ட்டு, இதான் ரிசல்ட்டு. இப்போ தான் மீனிங். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார். ஸோ இதுதான் அந்த ரிசல்ட்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன எடுத்துக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஏ வெக்டார் எடுக்கணும். லைன் ஆஃப் ஆக்ஷன்னா ஏ வெக்டார் எடுத்துக்கங்க. எக்ஸ் ஆக்சில் யூனிட் வெக்டார் ஐ கேப். அதனால தான் இங்கே எடுக்கும்போது என்ன எடுத்துக்கணும்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு A1 ஐ கேப். இது தேவையில்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏ வெக்டார் ஈக்குவல் டு A1 ஐ கேப், பி வெக்டார் ஈக்குவல் டு B1 ஐ கேப் ப்ளஸ் B2 ஜே கேப், சி வெக்டார் ஈக்குவல் டு C1 ஐ கேப் ப்ளஸ் C2 ஜே கேப் ப்ளஸ் C3 கே கேப். இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் எடுப்போம். ஐஜேகே போட்டு எடுத்து எழுதியாச்சு. அதை அசியூம் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சாச்சு. ரிமைனிங் என்ன அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிற போகிறோம். ஆர்ஹெச்எஸ்னால் அவனே ரிமைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ்ஸில் அவனே கொடுத்துருப்பான். நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பான், ஏ டாட் சி பி மைனஸ் பி டாட் சி ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு A1 C1. அப்படியே எழுதி ஏவும் சியும் டாட் பண்ணுறேன், அதோட ஆன்சர். ரிமைனிங் பியோட ஆன்சர் மைனஸ் பியும் சியும் டாட் பண்ணுங்கள், அதோட ஆன்சர். ரிமைனிங் என்ன வந்துடும் உங்களுக்கு, அந்த ஏ வெக்டாரை எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரைட். இப்போ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் டோர் ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா, இது எதோட வேல்யூ, ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் பி டாட் சி இன்ட்டு ஏ. இது சிமிலர்லி கேஸில் இதுவும் ப்ரூவ் பண்ணலாம். அசோசியேட்டிவ் படி என்னென்னா இதோட ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். இதோட இன்னொரு என்னென்னா ஏ கிராஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா ஏயும் பியும் கிராஸ் பண்ணிவிட்டு அதோட ஆன்சரை சியோட என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னென்னா ஏ அப்படியே வச்சுக்கிட்டு பியும் சியும் கிராஸ் பண்ணி அதோட ஆன்சருக்கு இங்கே எழுதுகிறோம். நம்ம இந்த ரெண்டு ரிசல்ட் நம்மளுக்கு தேவைப்படும். அதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஈஸியாக அதாவது 1 2 3 ஆர்டரில் எழுதிக்கோங்க. எந்த வெக்டர் சிங்கிளாக இருக்கோ ப்ராக்கெட் இல்லாத வெக்டருக்கு எப்போவுமே 1 நேம் வச்சுக்கோங்க. இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. சரிங்களா, இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோம், 1ஐயும் ஏதாவது இப்படி எழுதிக்கிங்க. இது பென்சிலில் எழுதிக்கிங்க, நான் இங்கே பேனால் எழுதி கட்டுறேன். 1 2 3. ஸோ 1ஐயும் 3ஐயும் டாட் பண்ணணும். இங்கே எழுதியிருப்போம் 1ஐயும் 3ஐயும் என்ன பண்ணுங்கள், யூஸிங் டாட் 2 வெளியே தூக்கி போட்டுருங்க. மைனஸ் அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம 1ஐயும் 2ஐயும் டாட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறோம், நம்ம 3 வெளியே தூக்கி போட்டுறோம் நம்ம. ஸோ இதுதான் மீனிங். சொல்கிறது புரியுதுங்களா, அதாவது 1ஐயும் 3ஐயும் டாட் பண்ணுங்கள், 2 வெளியே தூக்கி போட்டுங்க. ரிமைனிங் 1ஐயும் 2ஐயும் டாட் பண்ணுங்கள், எது இல்லையோ அதை வெளியே தூக்கி போட்டுருங்க. இவ்வளோ தான் ஃபார்முலா. மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டை வந்து இதிலிருந்து எப்படி அந்த ப்ராக்கெட் அசோசியேட் பண்ணி ரிசல்ட்டு கொண்டு வரலான்னா, நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். நம்ம என்ன எழுதிக்கிட்டோம், ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு, இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆல்ரெடி மைனஸ் வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு கண்டிஷனில். அதை மாதிரி எழுதும்போது என்னென்னா மைனஸ் வெளியில் வந்துடும். அது மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே 1 2 3 ஆர்டரில் 1ஐயும் 3ஐயும் டாட் பண்ணுங்கள், 2 வெளியே தூக்கி போடுங்க. மைனஸ் போடுங்க, 1ஐயும் 2ஐயும் டாட் பண்ணுங்கள், 3 வெளியே தூக்கி போடுங்க. சரிங்களா, எடுத்தாச்சு. இப்போ இதை மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா உங்களுக்கு நார்மல் ஃபார்மேஷன் வந்துடும். நார்மலாக அந்த ஈக்குவேஷன் என்ன கிடச்சி, அதனால தான் இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுருக்கு. எப்பவும் போல தான் என்ன சொல்லியிருக்கிறேன், நம்ம தனி வெக்டராக உள்ளதுக்கு 1 நேம் வச்சுக்கோங்க. அப்போ தனி வெக்டர் 1, ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு 2 3 பேர் வச்சாச்சு. ரூல் என்ன, 1ஐயும் 3ஐயும் டாட் பண்ணுங்கள், 2 வெளியே தூக்கி போடுங்க. மைனஸ் 1ஐயும் 2ஐயும் டாட் பண்ணுங்கள், 3 வெளியே தூக்கி போடுங்க. அதுதான் ஆர்டர். சரிங்களா, ஸோ இதே ஆர்டரை வந்து புக்கில் இப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துருப்பான். ஏ வெக்டார் கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுக்கணும். ஆல்ஃபா இன்ட்டு பி, இதை ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணுற மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பி ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு சின்னு எழுதிக்கங்க. அப்போ அந்த ஆல்ஃபா வேல்யூ இந்த மாதிரி நீங்களே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் இது வேண்டாம், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. பட் நீங்கள் இந்த 1 2 3 ஆர்டர்லேயே ஞாபகத்தில் வச்சுக்கங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தியரம் 6.3ல் ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி கொஸ்டின்லேயே கேட்கலாம் அவங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ப்ரூஃப் நம்ம எழுதணும். சரிங்களா, ரைட். என்னென்னு பாருங்கள். ஃபார் எனி 3 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் வி ஹவ் கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூஸ் எல்லாம் என்ன எடுத்துக்கணும், எல்லாம் அதாவது ஏபிசி பிசிஏ சிஏபி இந்த கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ அசியூம் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், 0 வெக்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். ப்ரூஃப் ஃபார் எனி 3 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எடுத்தாச்சு. புரியுது.
அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை எழுதியிருக்கிறேன். அப்போ இங்கே என்னென்னா 3 கேஸ் எடுத்துக்கங்க. இது கேஸ் 1. ஃபஸ்ட்டு ஏபிசிஏ கேஸ் 1ஆகவும் பிசிஏவை கேஸ் 2ஆகவும் சிஏபியை கேஸ் 3ஆகவும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன், என்ன எடுத்துருக்கிறேன், ஏபிசி. ஸோ இதை கேஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் நான். ஏபிசி என்ன எடுத்துக்கிறேன் நான், கேஸ் 1. ஆர்டர் பாருங்கள், சிங்கிளாக இருக்கக்கூடிய வெக்டர் 1 2 3 நேம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மீனிங். பென்சில் இங்கே 1 2 3ன்னு போட்டுக்கோங்க. நம்ம ரூல் என்ன, 1ஐயும் 3ஐயும் டாட் பண்ணுறோம், 2 வெளியே தூக்கி போடுறோம், மைனஸ் 1ஐயும் 2ஐயும் டாட் பண்ணுறோம், 3 வெளியே தூக்கி போடுறோம். ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி அனதர் உள்ள கேஸ் 2க்கு எடுத்துக்கங்க. கேஸ் 2க்கு எடுக்கும்போது 1ஐயும் 3ஐயும் டாட் பண்ணுங்கள், 2 வெளியே தூக்கி போடுங்க, மைனஸ் 1ஐயும் 2ஐயும் டாட் பண்ணுங்கள், 3 வெளியே தூக்கி போடுங்க. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 ஆர்டரில் இங்கேயும் போட்டாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வெக்டர் வரும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஏயும் சியும் டாட்டில் இருக்குது, ப்ளஸ் வேல்யூஸாக இருக்குது. தட் இஸ் பி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வந்து ப்ளஸில் இருக்குது, பி வந்து மைனஸில் இருக்குது, 2 கேன்சல் ஆயிரும். அடுத்து சி வந்து மைனஸில் இருக்குது, சி வந்து ப்ளஸில் இருக்குது, இது 2 கேன்சல் ஆயிரும். அடுத்து டி வந்து என்ன இருக்குது, ஏ வந்து மைனஸில் இருக்குது, ஏ வந்து ப்ளஸில் இருக்குது, இது 2 என்ன ஆயிரும், உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். எல்லாம் கேன்சல் ஆகி இதெல்லாம் வெக்டார் ப்ராடக்ட்னால் நம்மளுக்கு ஆன்சர் வரக்கூடியது 0 வெக்டார் வரும். அவ்வளோதான் மீனிங். சரிங்களா? ஓகே, அனதர் கால்குலேஷன். அனதர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லெக்ரான்ஜிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி கேட்பாங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லெக்ரான்ஜிஸ் ஐடென்டிட்டி. ஸோ ஸ்டேட்மெண்ட் இதை மாதிரி எழுதிக்கங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ஃபார் எனி 4 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போது ஜக்கோபினா 3 வெக்டார், லெக்ரான்ஜிஸ்னால் 4 வெக்டார் எடுத்துக்கணும். 4 வெக்டார் எடுத்தாச்சு. எப்படிங்க சார், ஏவை வச்சு டாட் பண்ணி ஃபஸ்ட் ரோ டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஏ வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டிட்டர்மெண்ட் போட்டுக்குங்க. ஏவை வச்சு நான் என்ன எழுதுறேன், நான் ஏ வச்சு டாட் பண்ணுற மாதிரி ஏ டாட் சி ஏ டாட் டி, இது ஃபஸ்ட் ரோ. அடுத்து பிஏ வச்சு பண்ணும்போது பி டாட் சி பி டாட் டி, செகண்ட் ரோ. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன், இதை என்ன எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சி கிராஸ் டியை வந்து ஓகே எடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கிராஸும் டாட்டும் இன்டர்சேஞ்சபிளா, கிராஸும் டாட்டும் இன்டர்சேஞ்சபிள். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு என்னென்னா அந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறோம், இந்த கிராஸுக்கு பதிலாக டாட்டும், இது 2 கிராஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிரும். எக்ஸுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணால் பி கிராஸ் சி கிராஸ் டின்னு வந்துடும். எப்பவும் போல தான் ஏவை அப்படியே வச்சுக்கிட்டேன். 1 2 3 1ஐயும் 3ஐயும் டாட் பண்ணுங்கள், 2 வெளியே தூக்கி போடுங்க, மைனஸ் 1ஐயும் 2ஐயும் டாட் பண்ணுங்கள், 3 வெளியே தூக்கி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ உள்ள ஏ வச்சு மல்டிபிள் பண்ணும்போது பி ஏயும் டாட்டும் மல்டிபிள் பண்ணுறேன். ஏ டாட் சி ஒரு பேர், ரிமைனிங் அதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ டாட் டி ஒரு பேர், ரிமைனிங் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அதனால தான் இதுக்கு டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இது எதோட வேல்யூ, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். ஸோ இந்த வெக்டரோட வேல்யூஸு இந்த மாதிரி எழுதியாச்சு. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லெக்ரான்ஜிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.